7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மைசோத்தரிக்கிறோம். தேவாவியானவரே, ஏனோ இந்த வார்த்தையை கொடுத்து நான் பேச வேண்டிய அன்றுவை வசனங்களை பேசாதபடிக்கு திடீரென்று நேற்றைய தினத்திலே இதை தியானித்து இதை பேசும்படி நீ ஏவுதல் பண்ணியிருக்கிறீர். எனக்கு தெரியாது. நீதான் சகலத்தை ஆளுகை செய்கிறவர். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்று என் இருதயத்தின் நிறைவோ, என் மனதின் யோசனைகளோ, என் சிந்தை முழுவதும் நிறைந்திருக்கிற வார்த்தைகளோ வெளியே வராதபடிக்கு ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு வசனத்தின் மூலமாய் தேவனுடைய விளைவீராக, நீர் பேசுவீராக, ஜனங்களுடைய இருதயத்தை திறந்தழுவீராக. வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தூக்க மயக்கங்கள், நிர்விசாரங்கள், பல யோசனைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். வான மண்டல பொல்லாதவன் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே அழித்து நிர்மூலமாக்குகிறேன். நிச்சயம் கொடுப்பீராக. நீர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். கீழே இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு கீழே நிறைய வந்துட்டு இருக்கிறீங்க. மேலே இடம் இருக்குது. மேலே வரக்கூடியவர்கள் சீமலம் கூட வாங்க, சேர் காலியாக இருக்கு. சித்த சீமலம் கூட மேலே வாங்க. மேலே வந்து சேரில் உட்காருங்கள். மேலே வாருங்கள். மேலே வரக்கூடியவர்கள் மேலே அனுப்பி வையுங்கள். எனக்கு கீழே வருவங்களுக்கு நீங்கள் வெயில் அதிகமாக இருக்குது, இப்போ ஜனங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும். மேலே வரக்கூடிய ஜனங்கள் மேலே வந்து உட்காரணும். மேலே இடம் காலியாக இருக்குது. வரக்கூடியவர்கள் வாருங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். இங்கே போடப்பட்டிருக்கிறது, என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் நம்மை ஆசீர்வதிக்கணும். நம்ம நீடித்த நாட்களா நீண்ட ஆயுசோடு இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். தோல்வி இல்லாத ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு முன்பாக ஆவிக்குரியவர்களாய் நாம் திகழ வேண்டும் என்றெல்லாம் இங்கே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவனுடைய அற்புதமான கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் நம்மீது இருக்கிறதினாலே ஆண்டவருடைய திட்டம் நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் இஸ்ரவேல் என் சிரேஷ்ட புத்திரபம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே எப்படி இந்த ஆலயத்திலே என் இருதயம் இருக்கிறதோ அதே போல எகிப்திலே பாவத்திலே சிலவிலே சிக்கி தவித்து பாவமான வாழ்க்கை இருக்கிற இடத்திலே அங்கேயும் கர்த்தருடைய இருதயம் உங்களுக்காக இருக்கும். எப்படி இந்த ஆலயத்துக்குள்ளே இங்கே இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல இன்னொரு வசனத்திலே அங்கே என் இருதயம் இருக்கும். அங்கே நீ இருக்கும் சிக்கி தவிக்கிறாய், வெளிவர முடியாமல், அங்கேயும் கர்த்தருடைய இருதயம் இருக்கும். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர்
அவனை நோக்கி, ம், நீர் என் சமூகத்தில் செய்த ம், உன் விண்ணப்பத்தையும் ம். உன் வேண்டுதலையும் உன் வேண்டுதலையும் கேட்டு கேட்டு நீ கட்டின இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் என் நாமம் ம், என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக ம், அதை பரிசுத்தமாக்கிறேன். அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கேயே இருக்கும். என்னாலும் எங்க இருக்கும்? அங்கேயே. அங்கே இருக்கும். இங்கே எப்படி இருக்கிறதோ எகிப்து பார்வோன் நம்முடைய பிசாசுக்கு அடையாளமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா பார்வோன் பிசாசானவன் நீ ஆசமா இருக்க கூடாது என்பதற்காக ஆசீர்வாதமாய் இருந்த உன்னை, ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த உன்னை இன்னைக்கு சாபத்துக்குள் வழிய தள்ளி கொண்டு வந்திருக்கிறான். காரணம் இங்க போடப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய இருதயம் நம்மோடு இருக்கிறது. ஆனா பார்வனுடைய இருதயத்தை பாருங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதிலும் 8:22 பாருங்க, வாசிக்கலாம். நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அவனுடைய இருதயம் இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி 32ஆம் வசனத்துல 8:32 அங்க போடப்பட்டிருக்கிறது, இந்த முறையும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அப்போ கர்த்தருடைய இருதயம் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பது அவனுடைய இருதயம். அவனை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். எகிப்திலே தேவனை அறியாத உனக்கு ஒரு புதிய நண்பன், புதிய உறவு இப்ப உள்ள நுழைஞ்சிருக்கிறது. கர்த்தருக்கும் உனக்கும் நடுவிலே ஒரு புதிய ராஜன், ஒரு புதிய ராஜாத்தி, ஒரு புதிய ஃப்ரெண்டு, ஒரு புதிய காரியம் உன் நடுவில் வந்திருக்கிறது. யோசேப்பை அறியாதவன், தேவனுக்கு பயந்தவனை அறியாதவன், தேவனுக்காக நல்மனசோடு வாழ்ந்தவனை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான், புதிய ராஜன். இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆண்டுடைய நோக்கம் அவருடைய இறுதி முழுவதும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனா பார்வோனுக்கோ அல்லது உன் நடுவில் வந்திருக்க ஒரு வரவு, புதிய வரவு உள்ள நுழைச்சிருக்கிறது. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன். பார்வோன் என்று சொல்லும்போது அது குறிப்பிட்டவருடைய பெயர் அல்ல. இப்ப நன்கு அறிந்திருக்கிறோம், அவனை ஆசைத்து ஆசை தந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் ஒன்று புதுசா நுழைஞ்சதினாலே அது நம்மை ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு கர்த்தர் அவருடைய இறுதி நம்மை ஆஸ்வதிக்க நினைக்கிறது. நமக்கு இருக்கிற ஒரு உறவோ அல்லது பிசாசோ நாம் இயேசுக்கு நடி வந்திருக்கிறவன் பார்வோ நம்மை ஆசை தராதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறதை எவ்வளோ இருக்கிறது. அதை சொல்லாமல் சுருக்கமாக ஒரு 5 காட்சி சொல்லி நாம் முடிக்கிறோம். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம்
35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் சர்வ வல்ல தேவன். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. நீ பழுகி, ஆண்டுடைய இறுதி எப்படி இருக்கிறது? பழுகி பெருக வேண்டும், பழுகி பெருக வேண்டும். ஆண்டவர் முதல் அவருடைய முதல் அதிகாரம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை எவர்களை, நீங்க அந்த 26 சொல்லப்பட்டிருக்கிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர் இப்ப சொல்கிற பின்னும் அவர்களை நோக்கி, பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய நோக்கமே நீங்கள் பழுகி பெருகணும். நீங்கள் பழுகி ஒரு ஆண்டுடைய காரியம் நீ அப்படிதான் இருக்கணும். ஆண்டு விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறது தான். நீ எந்த வழியில போய் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ பெருகணும், நீ பெருகணும், நீ பெருகணும் அப்படிதான் அவர் நினைச்சு கொண்டே இருக்கிறார். அப்படி அவனை வைக்கிறாரு. ஆனா ஏதோ புதிய ராஜன், இப்ப பாருங்கள், அவன் புதிய ராஜன் செய்கிறதை ஆண்டுடைய நோக்கம் நம் பழகி பெருகணும். அவனுடைய நோக்கம் என்ன? பிசாசு நோக்கம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 9-10. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 12ஆம் வசனம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடி ஆண்டுடைய வார்த்தை நீ பழுகி பெருகுவாயாக. ஆனா ஒரு புதிய ராஜ்யம் வந்திருக்குது உனக்கு. ஏதோ ஒரு புதிய பழக்கம் நடுவில் வந்திருக்கிறது. புதிய காரியம் நடுவில் வந்திருக்கிறது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். அவன் சொல்றான், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஒரு உபாயம் பண்ணணும். எப்படினாலும் அவர்களை ஒரு வழி ஆக்கிடணும். அவன் பெருகவே கூடாது. ஆண்டுக்கு அவன் போக கூடாது. அவனை எப்படி ஒரு வழி ஆக்கிறப்ப ஆண்டுக்கு போகாத அளவுக்கு அவன் எப்படி இருக்கிறான் பார். அவன் எப்படி இருக்கிறான் பார்க்க போறப்பா. நான் ஒரு உபாய தந்திரமாய் பெருகவே கூடாது. பாடுறாங்களா, வர்ஷிப் பண்றாங்களா, பிரசங்கம் பண்றாங்களா, சபைக்கு வாழ்ந்தவர் எல்லா நிச்சயம் கலந்து கொள்றாங்களா, எதுவுமே தடை இல்லாம வாசமா நல்ல ஆசமா இருக்கிறாங்களே, அந்த அவன் ஆசிரிக்க கூடாதபடிக்கு அவன் கர்த்தருடைய வார்த்தை நீ பழுகி பெருகணும். ஆனா பிசாசு பாருடைய எண்ணங்கள் எல்லாம் நீ பெருகாதபடிக்கு. 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். உன்னை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறான். உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. உன்னை பார்க்கவே இருக்கும் எரியுது. நம்மளை பார்த்தாலே எரியுது. சில பேர் எரிச்சல் அடைகிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய இருதயம் நம்மை பெருக வேண்டும் என்ற ஆசை. நீ பழுகி பெருகணும். பாருடைய ஆசை
நீ பெருகாதபடிக்கு ஒடுக்கப்படணும். அவங்க போறதுக்கு அவங்களுக்கு ஒரு உபாய தந்திரங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு உபாய தந்திரங்கள். இந்த உபாயத்தை யாருக்கு செய்யப்படுகிறது? 83ஆம் சங்கீதம் 3:4. 83ஆம் சங்கீதம் 3:4. உமது ஜனத்துக்கு விரோதமாக அவருடைய ஜனம் எல்லாம் எகிப்தில் இருக்கிறவர்கள் உமது ஜனம், நம்ம அவருடைய ஜனங்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் யாருடைய மறைவில் இருக்கிறோம்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு நாம் யாரா? உம்முடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். உமது மறைவில் இருக்கிறதுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமல் இஸ்ரவேல் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அடம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அவன் பேரே இருக்கக்கூடாது. அவன் அப்படியே ஒழிச்சிடணும், ஏதாவது பண்ணணும். அவருடைய உபாய தந்திரங்கள் நீ பார்வதி அறிந்து கொள். மகளே, நீ வழுகி பெருகிறது தேவனுடைய சித்தம். ஆனா ஏனோ உன் வாழ்க்கையில் இப்போது புதிதாய் ஒரு காரியம் உள்ள நுழைகிறது. நீ போனது போதும், ஆண்டவர்கிட்ட போனது போதும், ஆண்டவரை பற்றி கொண்டது போதும், ஆண்டவருக்காக வாழ்ந்தது போதும். ஒரு புதிய ராஜன் உள்ள நுழைகிறான். அவருடைய என்னென்ன தெரியுமா? நீ வழுகி பெருகக்கூடாது. உங்களை எரிச்சு அடைகிறார்கள், உங்களை கடின வேலை சுமத்துறாங்க, உன்னை அடிமைகளப்படுத்துறாங்க, உனக்கு விரோதமாக உபாயத்தை யோசிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் வழுகி பெருக செய்து கொண்டே இருப்பார். நாம் வழுகி பெருகும் காரணம் தேவனுடைய இருதயம் இங்கேயும் இருக்கும். நம் அடிமைப்பட்டிருக்கிற எகிப்திலேயும் அங்கேயும் ஒரு வசனத்திலே இங்கே போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு வசனத்திலே அங்கே. நீ எங்கே இருந்தாலும் உன்னை ஒடுக்காதபடிக்கு உன்னை வழுகி பெருக செய்வார். இரண்டாவது ஆண்டவருடைய நோக்கம் பாருங்கள். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ கடன் வாங்க கூடாது. நீ மற்றவர்களுக்கு அடிமைப்படக்கூடாது. நீ தான் மற்றவர்களை ஆளணுமே தவிர அவர்கள் நீ ஆளக்கூடாது. தேவனுடைய இருதயம், அவருடைய இருதயம் என்ன? என் ஜனங்கள் ஆளுகை செய்யணும், கடன் வாங்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் அப்பாவுடைய ஆசை. நம்ம ஆசீர்வாதமா இருக்குதான் ஆண்டவருடைய ஆசை. அதுவும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது. வசனம் சொல்கிறது பாருங்கள். அதே உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசல்கள் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்போது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கையிட்டு செய் வேலையெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்.
நீ சம்பாதித்தால பண்ணிட்டு ஆட்சிக்கு போக கூடாது. நீ சம்பாதித்து மருந்து மாத்திரைக்கு போக கூடாது. உன் வருமானம் வட்டிக்கு போக கூடாது. உன் வருமானம் வீணா விரைவாக கூடாது. நீ சம்பாதித்து யாருக்கும் கட்டக்கூடாது. உன் கையின் பிரயாசத்தை உன் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த பார்வோருடைய எண்ணங்கள் பார், அந்த பிசாசு எண்ணம் பார், உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்கிறான் பார். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 6-7. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் கவனித்துக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 16ஆம் வசனம். அன்றியும் அந்நாளிலே பார்வோனின் ஜனங்கள் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவன் சம்பாதிக்க பணம் கொடுக்க கூடாதான். அவனுக்கு வைக்கோல் கொடுத்து சம்பளம் கொடுக்காதே. வைக்கோல் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிற தேவன். பிசாசு பார்வை சொல்றான், அவங்க வைக்கோல் கொடுக்காதே, அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு கைக்கோல் சேர்க்கட்டும். தாங்கள் போய் வைக்கோல் சேர்க்கட்டும். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக காலடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். 16 உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தோம், எனக்கு வருமானமே கொடாதிருந்தோம், செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களுக்கு குற்றம் இருக்க, உங்கள் ஜனங்களுக்கு குற்றம் இருக்க, அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். என்ன செய்யப்படுகிறோம்? அடிக்கப்படுகிறோம். அதிக வேலை சுமத்தப்படுகிறோம். எங்க வருமானம் எல்லாம் அப்படி பஞ்சா பறக்குது. அதுக்கு ஒரே காரணம், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் உன் வழிக்குள்ள வந்ததினாலே உன் வருமானம் எல்லாம் பிடுங்கப்படுகிறது. நீ ரத்தம் சிந்தி வேற சிந்தி படைகள்லாம் உன் கைக்கு கிடையாமல் போகிறது. நீ சம்பாதித்து யாரோ வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வருமானம் நீ ஓடி உழைக்கிறாய். உனக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை. உனக்கு வருமானம் கைக்கு வரப்படுவதில்லை. அப்படியே பேங்கர் போது சம்பளம், அப்படியே லோன் போது இஎம்ஐ போது கையில ஒண்ணும் இல்லை. கையில ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலை. இதுக்கு ஒரே காரணம், தேவ பிள்ளையே, உன் வழியிலே தேவனை அறியாத ஒரு புதிய ஒரு காரியம் உள்ள நுழைஞ்சிருக்கிறது. ஒரு புதிய ராஜன் உள்ளே நுழைஞ்சிருக்கிறான். அதெல்லாம் உன் கையின் பிரயாசத்தை உன்னால் இன்னைக்கு சாப்பிடப்படியாமல் இருக்கிறது. உன் வருமானத்தை உன் கையில எடுக்க முடியாமல் இருக்குது. உன் சம்பளத்தை நீ ஆண்டு அனுப்பிக்க முடியாமல் இருக்கிறது. நீ ராத்திரியை பகலா உழைக்கிற பணம் எல்லாம் யாரோ சாப்பிட்டுருக்கிறாங்கோ. ஆனா கர்த்தருடைய இறுதி என்ன சொல்கிறது? நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் நீ ஆசீர்வாதமாயிருக்கு. அதான் வசனம். வாசித்து பாருங்களேன். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உன் கைகளின் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு அழைச்சல் போயிட்டு ஓடு, இங்க ஓடு, அங்க ஓடு, வைக்கோலுக்காக ஓடு. அவர்களை தேடி ஓடுகள் சிதறி போனார். வசனம் வாசித்தோம், சிதறி போனார்களாம். ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. காரணம், தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனை அறியாத ஒரு புதிய காரியம் உன் வாழ்க்கையில நுழைச்சிருக்கிறது. அதை விட்டு நீ விலகி வருவாயனால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தயவாய் சொல்கிறேன், நம்முடைய தேவனுடைய இருதயம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே. ஆனால் பார்வனுடைய இருதயமோ கடினப்பட்டது.
இன்னும் கடினப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உன்னை ஒரு வழி ஆக்குவதற்காக கர்த்தருடைய வார்த்தை, நீ பலுகி பெருகுவாயாக, நீ ஆசீர்வாதமாயிருப்பாயாக. 3 21 சங்கீதம் 4 வசனம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீ அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள 21 சங்கீதம் 4 வசனம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், உம்மிடத்திலே ராஜா ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். எப்படி எழுதியமா தீர்க்காய். நம்ம கேட்கணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்பா, கொஞ்சம் ஆயுசை கூட்டி கொடுங்க. எங்க அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட்டி கொடுங்க, எங்க அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்க, ஆயுசை கூட்டி கொடுங்கப்பா. நீ கேட்கிற ஆயுசை கேட்கிற, கர்த்தரோ தீர்க்காயுசு. அவருடைய இருதயம் தீர்க்காயுசா இருக்கணும். நாமும் நம்முடைய குடும்பமும் தீர்க்காயுசா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை பாருங்கள், அவருடைய விருப்பத்தை பாருங்கள். உபாகமம் 30 அதிகாரம் 20 வசனம். உபாகமம் 30 அதிகாரம் 20 வசனம். கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ இருக்கும் தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயானால் அவரே உனக்கு ஜீவனும் அவர்தான் உனக்கு மருந்து மாத்திரம் இல்ல, நீ போன்ற மருந்து மாத்திரம் உனக்கு ஜீவனை கொடுக்கல, நீ சாப்பிட ஆகாரம் உனக்கு ஜீவனை கொடுக்கல, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று கர்த்தர் சொன்னார். அவர்தான் உனக்கு ஜீவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும். அவர்கள் தீர்க்காயுசு. நாம் தீர்க்காயுசு இருக்க விரும்புகிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே நாமும் நம்முடைய பெற்றவர்களும் நம்முடைய பெரியவர்களும் தீர்க்காயுசோடு இருக்கபடிக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராம். நம்ம ஆயுசை கேட்டோம், கர்த்தரோ அவருடைய வசனம், அவர்தான் தீர்க்காயுசு. அவர் சொல்கிறாரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருமையும் தான் என்னை தொடருமே தவிர வேதனையோ வியாதியோ போராட்டங்களோ தொடர். என் ஜீவன் இருக்க வரைக்கும் வியாதியோ வறுமையை தொடாது, நன்மை கருமையை தான் தொடரும். ஆனா இந்த பார்வன் பாருங்க, நம்முடைய ஜீவனை எடுக்க பிரயாசப்படும். நம்மளே வெறுக்கிற நம்முடைய ஜீவனை நம்மளே வெறுக்கிற அளவு வைக்கலாம் பாருங்க. யாத்ராகமம் 1 அதிகாரம் 14. யாத்ராகமம் 1 அதிகாரம் 14-16. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலோ வயலில் செய்யும் சகலவித வேலையினாலோ அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையே என்ன வாழ்க்கை செத்து தொலைகிறது, வாழ்க்கை வேண்டாம். அவர்களே சொல்றாங்க, தாங்களே அவங்க மேல் கட்டின வேலை, பயங்கரமான சூழ்நிலை, புதிய ராஜனுடைய உபாயத்தில் அதுவும் ஒன்று. தேவனை அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினான். ஏதோ ஒரு புது உறவு, புது காரியம் உன் வாழ்க்கைக்குள்ள வந்ததினாலே நீயே உன் ஜீவனை எப்படி ஆக்கிக்கிற? தங்கள் ஜீவனை அவர்களே கசப்பாய் காணவே மானா. இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம், நான் போய் சேர்றேன், முதல்ல போய் சேர்றேன், மானா எனக்கு இந்த வாழ்க்கை. அந்த பிசாசுனை எப்படி ஆக்குறான் பார்த்தீங்களா?
செங்கலும் திரும்ப வாசிமா 14. சாந்தும் செங்கலுமாகிய சாதும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் வயல் வேலை செங்கல் வேலை எல்லாம் வேலை 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 உன்னால் தலை தூக்க முடியாது. அடி மேல அடி, செலவு மேல செலவு, சண்டை மேல சண்டை, பிரச்சனை மேல பிரச்சனை, எடுத்து போராட்டம் இல்லாத நாளே இல்லை. சாப்பாட்டுக்கு சண்டை, தண்ணிக்கு சண்டை, வாடகை சண்டை, எல்லாம் சட்டை ட்ரெஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒரு சண்டை. பொழுதுஞ்சா பொழுது பண்ண அப்பா மாடலம்மா. ஏன்னா எல்லாமே செங்கல், இது முடிச்சா வயல், வயல் முடிச்சா இது, அது அப்படி முன்னாடி அப்போ நினைக்கிற செங்கல் அறுத்து வயல் அறுத்து அவங்க சொல்றாங்க செங்கல் வேலைக்கும் வயல் வேலைக்கும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எப்படி நடத்தினார்களா? கொடுமைனா இப்பேற்பட்ட ஒரு பாவி. நம்ம ஜீவன் இருக்கணும், அவன் தீர்க்காயுசா இருக்கணும். நம்ம வாய் சொல்லுது, இறுதி சொல்லி போய் சேரலாம். ஐயோ இவங்கிட்ட இருக்கவே முடியாது, இனி இந்த குடும்பத்தில் வாழவே முடியாது, இந்த குடும்பத்தில் இருக்கவே முடியாது, நான் போய் சேர்றேன். அதுக்கு ஒரு காரணம், மகளே, ஏதோ உன் வாழ்க்கையில ஒரு புதிய ராஜ்யம் உள்ள வாங்கிட்டு இருக்க நினைச்சுக்கோ. கர்த்தருடைய வார்த்தை, நீ தீர்க்காயுசோடு கணவன் மனைவி பிள்ளை தீர்க்காயுசோடு நீ வாழணும். அவனுடைய ஆசை அப்படி விருப்பம், அவன் நமக்கு தீர்க்க ஆயுசே. ஆனா அவன் என்ன சொல்றான்? அவள் ஜீவனையை கசப்பாக்கினான். 22ஆம் வசனம். அப்போது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பறக்கிற பிள்ளையா கொலை செய்துட்டான். அப்படியே நீ இந்த ஒழிச்சு மருத்துவ மனுஷிகள் ஒழிச்சு காப்பாற்ற என்ன செய்யணுமா? நதியில தூக்கி போய் எந்த பிள்ளைகளை? ஆண் பிள்ளைகள். ஆண் பிள்ளை பரலோகத்துக்காக ஜெயிக்கிற பிள்ளை. வசனம் சொல்லுது, வெளிப்பட்ட 12ஆம் அதிகாரத்திலே, ஒரு ஸ்திரீ சூரியனையும் சந்திரனையும் 12 நட்சத்திரங்களையும் அணிந்து கொண்டவளா அவள் கர்ப்பவதியாயிருந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த ஆண் பிள்ளையை பரலோகம் எடுத்துக்கொண்டது. இப்ப அவகிட்ட இருந்த நட்சத்திரங்களை காணும், சூரியனை காணும், சந்திரனை காணும். வலு சர்ப்பம் அவளை அழிக்க ஆரம்பிக்கிறது. முதலாம் சுவாசிங்கள். ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். நீதி சூரியனாகிய தேவனை தன் தலையிலே அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரன் உள்ள மட்டும் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாச்சே. அவள் பாதம் உச்சந்தலில் உள்ளவருக்கு சமாதான வாழ்க்கை. சந்திரன் உள்ள மட்டும் எனக்கு சமாதானம். அவள் பாதத்திலே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரம் உள்ள இயேசுவாகி நானே விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறது சொன்னாரே, அந்த நட்சத்திரம் இருக்கிறது. நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பமாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்ட அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமாய் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் வீழ்த்தலிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த ஆண் பிள்ளையை வீழ்வதற்காக வலு சர்ப்பம் நிற்கிறது.
ஆனா பரலோகம் வலு சர்க்கத்தை மீறி எடுத்துக்கொண்டது. இப்போ அந்த ஸ்திரீயையும் ஸ்திரீக்கு ஆதரவாயிருந்த பூமியின் ஜனங்களையும் அந்த வலுசர்மம் அழிக்க பார்க்கிறது. எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்றால், நாம் தீர்க்காயுசோடு இருக்க வேண்டும் என்பது தேவனின் விருப்பம். நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆனால் நம்முடைய ஜீவனை நாமே வெறுக்கிற அளவுக்கு சத்துரு பல போராட்டம் வீட்டிலே வந்து, ஐயோ நான் சாப்பிட வீட்டில் இருக்க முடியாது, உன்னால நான் செத்து தொலைகிறேன் அப்படி ஜீவனை கசப்பாக்குறான் பிசாசு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனை அறியாத ஒரு புதிய ராஜன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வச்சிருக்கிறான். ஆகையினாலே நம்ம ஜீவனையே கசப்பாக்கிடலாம். கர்த்தர் சொல்றான், மகளே உனக்கு தெரியும், உன் வாழ்க்கையிலே யாரோ ஒரு புதிய காரியம், உன் புதிய ராஜன் ஒரு வந்திருக்கிறான். உன் நடுவிலே ஒரு புதிய பழக்கம், புதிய வழக்கம், புதிய உறவு உள்ள நுழைஞ்சிருக்கிறது. புதிய காரியம் உள்ள நுழைஞ்சது தெரியல. இதுவரைக்கும் நீ எல்லாம் குடும்பமாக இருந்த, இப்ப புதுசா உள்ள நுழைஞ்சிருக்குது. அது உள்ள நுழைஞ்சதுனால தான் உன் குடும்பத்துல ஜீவனே வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு பிரச்சனை உருவாகிறது. கர்த்தர் அந்த புதிய சம்பவத்தை நம்மை விட்டு கர்த்தர் விளக்குவாராக. அவர் நமக்கு ஆயுசை கொடுக்க மாத்திரமல்ல, தீர்க்காயுசை கொடுக்க, ஆண்டுடைய இருதயம் தீர்க்காயுசை கொடுக்கணும் என்று நம்மோடு தானியத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பழுகி பெருகணும், நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும், நம்ம தீர்க்காயுசை இருக்கணும் என்று தேவனுடைய விருப்பம். நான்காவது தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள். எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தருடைய விருப்பம் நம்ம விடுதலையோடு இருக்கணும். எதற்கும் அடிமைப்படக்கூடாது. தப்பி தவறி அடிமைப்பட்டாலும் அவர் சொன்னார், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தினேன். அவன் தான் 50:15 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். 91:15 சொல்றாரு, நான் ஆபத்திலிருந்து அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவருடைய விருப்பம். ஆபத்து சீக்கிரம் நம்ம விடுதலை ஆக்குது அவருடைய விருப்பம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வார், பெரிய கடை அறிவிப்பார். ஆனா இந்த பார்வோடு இறைச்சி பார்க்க நம்ம விடுதலை பெறவே கூடாது. விடுதலை அடிமைப்படுத்துறோம். பாருங்கள், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அப்போது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீ? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை
இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. அவன் அப்படி அடிமைப்படுத்துறானே, அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறானே, அடிமை தளத்தில் படுத்துகிறானே. தேவ பிள்ளை, உன்னை எப்படி ஆகிரும் அடிமைப்படுத்தணும், ஏதாவது சுமத்து மேல் சுமத்திக் கொண்டே இருக்கணும். அவர் சொல்றார் பாருங்கள், யாத்திராகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 6, 7. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமைதனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நானே. கர்த்தர் சுமத்தின எல்லாம் விடுதலையாக்க போகிறார். அவன் எல்லா சுமையும் சுமக்கிறான். இப்ப ஆண்டு சொல்றார் பாருங்க, அவங்க எங்க இருக்கிறாங்களா? யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 7, 8. யாத்திராகமம் 3, 7, 8. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி நீ எங்க அடிமைப்பட்டிருக்கிறாயோ அங்கே கர்த்தரை வெளியே கொண்டு வர போகிறார். நீ அடிமைப்படுத்தி உட்கார வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டமே உன்னை அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்குது. ஒரு குழுவை உன்னை அடிமைப்படுத்திச்சு. உனக்கு நல்லா தெரியும், நீ இருக்கிற இடம் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. நீ எங்கேயும் போகாதபடிக்கு ஆனா கர்த்தர் சொல்றா, அந்த அடிமை தனத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அவன் என்ன நினைக்கிறா? அவன் வந்து இறங்கிட்டாரு. உன்னை எப்படி அருமையை கொண்டு வந்துடணும். நீ அடிமைப்பட்டிருக்கிற எத்தனையோ நான் வெளியே வர முடியல, உன்னால வரவே முடியல. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்திருக்கேன், எப்படி வந்திருக்கேன், நல்லா சுத்தமாயிட்டு கூட வந்துடும் பாஸ்டர். நான் என்ன கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து சுத்தமாக்கின்னு எப்படி நான் வந்து சேர்ந்துருவேன். உன்னால முடியவே முடியாது. கர்த்தரை நாங்க இறங்கணும், அவருடைய வீட்டு கொண்டு வரணும், திருமண சபைக்கு கொண்டு உட்கார வைக்கணும், கர்த்தரை கொண்டு விளையாக்கணும். நீ நினைக்கிறானா உனக்கு உணர்வு இருக்குது. நீ படிக்கிற பாடலை கர்த்தர் பார்க்கிறா. நான் வெளியே வர முடியல. 1 பழக்கம் 2 பழக்கம் 3 பழக்கம் எல்லாம் பழக்கம் உனக்கு குட்டிசவராக்கி உன்னை அப்படி பதைக்க பார்க்குது. இனிமேல கத்தி விட மாட்டார். அவர் இறங்கி விட்டார். மீட்டு கொண்டு வாழும் தேனும் ஓடும் தேசத்திலே நீ கொண்டு வர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன்னால முடியாது. நீ நினைச்சிருக்கிற உன்னால விடுதலாக்கி வந்துடலாம். ஆனா ஒன்று உனக்கு தெரியும், மனசாட்சி குத்துது. நீ ஒவ்வொரு பழக்கத்துக்கும் நீ அடிமைப்பட உன்னால் குத்தி வெளியே வர முடியல. கத்த பார்க்கறா, ஐயோ என் மகன் இருக்கிறானே, என் மகன் சிக்கி தவிக்கிறாரே, இனி நான் விட்டுடக்கூடாது. நானே இறங்கினேன் எப்படி சொல்றாரு அவரு? நானே இறங்கி அவள் வீட்டு கத்தறிந்து உனக்கு ஒரு மீட்பின் நாளா இருக்கப்படுகிறது. கத்தர் மீட்டெடுப்பார். காரணம் அவருடைய இருதயம் நம்மை விடுதலையாக்கும். அவருடைய இருதயம் அடிமைப்படுத்து. அவனை அப்படி அடிமைப்படுத்தணும். கர்த்தர் விடுவிப்பார். கடைசியா கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லா இடத்திலையும் ஜெயிக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தரவே. இறுதியில் நம்ம ஜெயிக்கணும், ஜெயித்துக்கிட்டே இருக்கணும், எங்கமே தோற்கவே கூடாது. கனவுல கூட நம்ம தோற்று விடக்கூடாது, கனவுல கூட நம்ம தோற்று தெரிஞ்சிருக்க கூடாது. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சு மேல வரணும். நமக்கு தெரியுமே 2 கொரிந்தியர் 2:14 வாசிகள். எல்லா இடத்திலேயுமா 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் குறிப்பிட்ட நேரம் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட இடத்திலே மாத்திரமல்ல, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் அவர். வாசனை வீசத்தக்க நாம் வெற்றி பெறணும். ஆனால் பிசாசு நீ தோற்கப்பட்டு நீ தோத்துனே இருக்கணும், நீ தோற்கணும், தோத்து போய் கடற்கரை பார்க்கலாம். அவர் செய்த திட்டத்தை பாருங்கள், பார்வனுடைய திட்டம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள். இப்போ வெளியே போயிட்டாங்க, எல்லாம் வெளியே வந்துட்டாரு. இஸ்ரவேல் வெளியே வந்துட்டாங்க. ஆனா பார்வன் சும்மா விடுவானா? நீ ஜெயிச்சிட்டியா? ஒழிச்சு போயிட்டாரா? விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டாரா? விடுவானா? வசனத்தை பாருங்கள். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் எகிப்தின் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போறான். பின்னாடி தத்துறான். விட்டுட்டாங்களா? இப்படி ஆக்கிட்டாரா ஆண்டவர்? அவன் விட்டுட்டானா? நீ விட்ட பழக்கத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரும்போது பிசாசு ஒரு 2 நாள் விடுமா, 3 நாள் விடுமா, 1 வாரம் விட்டுட்டியா, பழக்கத்தை விட்டுட்டியா, விலகிட்டியா, பின்னாடியே பின்தொடர்ந்து வருவான் உன்னை திரும்ப அந்த பாவ பழக்கத்தை விட. ஆனால் பார்வோனுக்கும் அவன் ஜனங்களுக்கு நடந்ததை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வரும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஐயோ, பின்னாடி வரானே விட்டுட்டு வந்தா எனக்கு விட மாட்டேன். நம்ம விட்ட கூட அந்த பாவம் விடாம தொடர்ந்து வருதே. திரும்பி பார்க்கறாங்க, பின்னாடி வந்து இருக்குது. விட்ட பாவம் எல்லாம் தொடர்ந்துனே இருக்குது. இப்ப பயம் வருகிறது. ஐயோ, மறுபடியும் விழுந்துடணும் விட மாட்டார் கர்த்தர். பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 18ஆம் வசனம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். நானே கர்த்தர் என்பதை அந்த அடிமைப்பட்ட ஜனங்கள் அறிவார்கள். 27ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கவிழ்த்து போட்டார். 30ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை
எகிப்தரை இஸ்ரவேலர் கண்டார்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தரை இனி என்றைக்குமே காண மாட்டார். இனி பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே வரவே முடியாது. அவனை கர்த்தர் கடலிலே சமுத்திர ஆழத்திலே நசுக்கப்பட்டார். அவர் செய்தோ சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடப்படுகிறார். உன்னை ஆட்டி படைக்கிற எல்லா பிசாசின் கிவினிலும் கர்த்தருக்கு ஜெயம் கொடுக்கப்படுகிறார். அவருடைய இருதயம் நீ பழுகி பெருகணும் என்ற ஆசை. அவருடைய இருதயம் நீ ஆசீர்வாதமாய் இருக்க என்ற ஆசை. அவருடைய இருதயம் நீ தீர்க்காய் சொல்ல வேண்டும் ஆசை. அவருடைய இருதயம் உன்னை விடுவிக்கணும் என்ற ஆசை. அவருடைய இருதயம் நீ எப்போதுமே எல்லா இடத்திலேயும் எப்போதும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா பார்வோனோட விடவே மாட்டேங்கிறான். அந்த பார்வோனுடைய சவத்தை இன்னைக்கு உன் கண்ணால பார்ப்ப. இனி எகிப்தை இன்றைக்கு காண்கிற எகிப்தை நீ என்றைக்குமே காண மாட்டாய். அன்பின் தெய்வம் நன்றியோடு மெய் சோதனைக்கிறதையா தேவரீர் கர்த்தாவே, ஏனோ இந்த வசனத்தை திடீரென இந்த காரியத்தை கொடுத்து ஆண்டவரே மாற்றி பேசும்படிக்கு ஒரு அனுகரவன் தந்தி இந்த பிள்ளைகளை இந்த பார்வோனுங்கிற பிசாசு கட்டி வைத்திருக்கிறதை நீ விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிற நாளாயிரம் கட்டமையாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்திக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியத்தின்படியே உடைய இருதயம் இங்கேயும் நாங்கள் இருக்கும் இடத்தில் அங்கேயும் இருக்கும். எங்கள் எந்த சிலையும் எங்களுக்கு இடவே மாற்றியதையா. தொடர்ந்து வந்த மக்களை ஆசிரியங்க, திருவிழி ஆசீர்வதிங்க. என் நாமத்தை மேம்படுத்தினோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.